ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2025ல் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வந்து வரப்போகுது. இந்த மந்த் எண்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ ஓரளவு ஏற்கனவே 2299 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பணி நியமனம் வந்து பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட போகிறாங்க. ஸோ மக்களே, ஸோ அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வந்து இந்த கிராம உதவியாளர் வேலையில் நியமிக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திருத்தங்கள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த திருத்தங்கள் செய்யப்பட்டு இப்போ இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஸோ அனைவருக்குமே இந்த வேலை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்ல அனைவருக்குமே ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வெளியாக இருக்குது. ஸோ அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில வேகன்சி வந்து வெளியிட்டு இருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து ஸோ அதிரடியாக ஒரு நோட்டீஸ் வந்து வெளியாக இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த வேலையை பொறுத்தளவுக்கு என்ன கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க, என்ன ஸோ ஓவராலாகவே எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த வேலையில் என்னென்ன ப்ராசஸிங் வந்து நடக்க போகுது, செலெக்ஷன் ப்ராசஸிங்கெல்லாம் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருடைய வேலைகள் வந்து எப்படி வந்து இருக்கும், ஸோ அவருடைய இந்த வேலை வந்து வேணும் அப்படின்னா என்னென்ன நிபந்தனைகளாம் இந்த வேலைக்கு வந்து ஸோ கொடுத்துருக்காங்க, ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஸோ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்களும் நிறைய சொல்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ இருக்குது. ஸோ இதை பற்றியும் இந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு ஏற்கனவே 2024 நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து இது வரைக்குமே அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் அப்டேட் கொடுக்கல. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி சதுரடியாக இந்த கிராம உதவியாளர் வேலைகளை பணி நியமனம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு சில திருத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த திருத்தத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக தமிழ்நாடு வருவாய்த்துறை கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கக்கூடிய இந்த பல்வேறு மாவட்டங்களில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் வேலைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்ல இந்த மந்த் எண்டிக்குள்ளேயே அனைவருமே பணி நியமனம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வெயிட் பண்ண அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. சொல்ல இந்த கிராம உதவியாளர் வேலை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான். ஸோ பெண்கள் கிடையாது இல்லையா. ஸோ ஆண்கள் மட்டும்தான் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலையில் என்னென்ன முக்கிய நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனைகள் இருந்து தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கட்டாயம் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து 5வது தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்றத மாற்றி திருத்தங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்ல இந்த வேலைக்கு 10வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமங்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய பேர்களை ஸோ தெரிஞ்சிருக்கணும். அந்த தாலுக்காலே நீங்கள் வசிப்பவராக இருக்க வேணும் அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்க. சில அது பார்த்தீங்கன்னா இந்த நிபந்தனைகள்லாம் உங்கள்கிட்ட வந்து இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து ஸோ கிடைச்சவங்க நீங்கள் வந்து தாராளமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஸோ அடுத்ததாக இந்த வேலைக்கு வயது வரம்பு அப்படின்னாலே நீங்கள் குறைந்தபட்சம் 21 வயதுலேருந்து 35 ஆண்டுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே போதும், நீங்கள் இந்த வேலைக்கு ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் அடிப்படையில் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஸோ வந்து சொல்லியிருக்காங்க. சில இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸிங் நடக்கும். சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே உங்களுக்கு வந்து 11,500லேருந்து 35,100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காகவே சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா
இந்த கிராம உதவியாளர் வேலையுடைய வேலைகள்லாம் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கிராமங்கள் நடக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைகளும் பார்த்தீங்கன்னா, நிகழ்வுகளையும் இவளுக்கு மீறி தான் வந்து பார்த்தீங்கன்னா போகும் இல்லையா? ஸோ இவருடைய வேலைகள பொறுத்தளவுக்கு ஒரு பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய வரி செலுத்துதல், கிராம நிதிகளை மேற்பார்வையிடுதல், நில வருவாய் பதிவுகளை உருவாக்குதல், கணக்குகளை தொடர்ந்து பராமரித்தல் மற்றும் பிறப்பு, இறப்பு போன்ற முக்கிய நிகழ்வுகளை ஆவணப்படுத்தும் பதிவேடுகளை வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பித்தல், இது மாதிரியுடைய வேலைகள்லாம் அவருடைய வேலைகள் வந்து இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்போ அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க இல்லையா, ஒரு வருடம் காலமாகவே நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு வந்து இருக்காங்க. இந்த வேலைக்கு இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கிராம உதவியாளருடைய வேலைகள் வந்து இல்லையா, மொத்த காலி பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2299 காலி பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5வது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ சம்பளத்தை பார்த்தீங்கன்னா நிலை வந்து 6வது நிலை 11,500 35,100 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்றத ஸோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க. வேலை செய்யும் இடத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு ஓவராலாக முழுவதுமே இருந்தாலும் அந்தந்த மாவட்டத்திலே உங்களுக்கு அந்தந்த தாலுக்காவிலே உங்களுக்கு வந்து வேலை வந்து கொடுத்துருவாங்க. தேர்வு செய்முறையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு, நேர்காணல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு வருவாய்த்துறையின் மூலமாக தான் நம்மளுக்கு இந்த வேகன்சி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டு. இந்த வெப்சைட் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அனைத்துமே இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு காலி பணிகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒவ்வொரு 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய காலி பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வேகன்சி நம்மளுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்குலாம் 300 வேகன்சிக்கு மேலே வந்து இருக்குது. மதுரை 155, திருவாரூர் 151, ஈரோடு, சேலம். இந்த மாவட்டம் மொத்தம் அனைத்து மாவட்டத்துக்குமே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் 38 மாவட்டத்துக்குமே நிறைய வேகன்சிலாம் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா விரைவில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி விரைவில் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இதில் கிராம உதவியாளருடைய வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினை சேர்ந்தவர்களாக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா, ஆதரவற்ற விதவைகள் இவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 21 ஆண்டுகள் இருந்து 37 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து மிகாதவராக இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அதர் கேட்டகரிக்கு 21 32க்குள்ளே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி வரம்பு அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு குறைந்தபட்சம் 5வது தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும், உயர்கல்வி தகுதி இல்லை, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ ஐடிஐ டிப்ளமோ நீங்கள் வந்து படித்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி இதில் என்னென்ன நேர்முக தேர்வில் என்னென்ன ப்ராசஸிங் வந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வு, நேர்காணல், ஆவண சரிபார்ப்பு அடிப்படையில் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, ஓட்டுநர் தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, எழுத படிக்க தெரிந்தவருக்கு ஒரு 40 மார்க்கு, பிறந்த இடத்திற்கு ஒரு 25 மார்க்கு, நேர்காணலுக்கு ஒரு 15 மார்க்கு, ஓவராலாகவே நம்மளுக்கு வந்து 100 மார்க் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமே நடத்துவாங்க. அந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் வந்து அனைவருக்குமே தெரியும், 10th தேர்ச்சி பெற்றாலே போதும் அப்படின்றத ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அது வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அவங்க அதுவே போதும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய வெப்சைட் மூலமாக அப்டேட் கொடுக்க போகிறாங்க. வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம். ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.